வணக்கம். இப்போ நம்ம நிமல் ராகவன் சார் வந்து பார்க்க வந்திருக்கோம். அவர் யாருன்னா நம்மளோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றத அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். சார் நீங்க படிச்சது இன்ஜினியரிங், ஆனா இப்போ நீங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க. அதுல இருந்து இதுக்கு எப்படி இவ்வளோ பெரிய, ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சா எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டு அது மாதிரி தான் போவாங்க. படிச்சுட்டு என்னோட ப்ரொஃபஷன் என்னவோ அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இந்த பகுதி வந்து நம்ம இப்போ இருக்கிற பகுதி வந்து நாடியங்கிற கிராமம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்து இருக்க ஆட்கள் தான் இங்கே இருப்பாங்க. ஸோ எங்களோட குடும்பமும் பெரிய பாரம்பரிய விவசாய குடும்பம். 2018 வந்து கஜா புயல்னு ஒரு புயல் வந்தது. அந்த புயல் வந்து இந்த பகுதியை வந்து பெரிதளவுல பாதிப்பு கொடுத்துருச்சு. ஸோ அப்போ நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே வந்தேன். இங்கே வந்தப்போ இங்கே நிறைய விஷயம் வந்து ரொம்ப கொடூரமான நிலைமையில இருந்துச்சு. ஸோ இந்த பகுதியில் எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு சாவு விழுந்த வீடு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஃப் ஒர்க்ஸில் ஆரம்பித்தேன். ரிலீஃப் ஒர்க்ஸில் ஆரம்பிக்கிறப்பவே இங்கே இருக்க நிறையா இந்த தண்ணி சார்ந்த பிரச்சனைகள் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய பேரோட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறப்போ இங்கே இருக்க எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து தேவை வந்து தண்ணிக்கான அந்த ஒரு தீர்வும் அந்த தண்ணி பிரச்சனைங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரப்போ வேற வழியே இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு அப்புறம் இதில் வந்துச்சு. இது வந்து நீங்க மெகா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் ஊன்றுகோலா இருந்துச்சா? இதனாலதான் நீங்க ஆரம்பிச்சீங்களா? அது இல்லை, மெகா ஃபவுண்டேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்து ஃபர்ஸ்ட் வேற ஆர்கனைசேஷன்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்தடுத்த அமைப்புகள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படியே வேற வேற கனெக்ட்ஸில் அடுத்தடுத்த இடங்கள்னு போகிறப்போ ஒரு நாள் வந்து எனக்குள்ளேயே சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. நம்ம ஏன் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கோம், வேற வேற ஆட்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளே ஏன் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் மெகா ஃபவுண்டேஷன். ஸோ இந்த மெகா ஃபவுண்டேஷனுங்கிறது மேக் எர்த் கிரீன் அகெயின், அதுதான் மெகா ஃபவுண்டேஷன்ஸ். 2020 அந்த மெகா ஃபவுண்டேஷன்ஸ் மூலியமா வேலைகள் செஞ்சுட்டு இருக்கேன். அதுல எப்படி சார், அதுல என்ன பண்றீங்க? யங்ஸ்டர்ஸ் அதாவது உங்களோட யாராவது கை கோர்த்திருக்காங்களா? இருக்காங்க. இதுல ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு 23 டிஸ்ட்ரிக்ட், இந்தியாவில் ஒரு 15 ஸ்டேட்ஸ், அப்புறம் ஸ்ரீலங்கா, கென்யா, ஆப்பிரிக்காலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் ஃபார்மர்ஸ் கூட தான் சேர்ந்து வேலை பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா எங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த தண்ணி பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான தீர்வு. இப்போது திருவள்ளுவர் சொன்னது வந்து நீரின்றி அமையாது உலகுன்னு. ஸோ என்னோட இதில் நான் போன இடத்துலலாம் நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, எப்படி நீரின்றி அமையாது உலகம் அதே மாதிரி நீர்நிலைகள் இன்றி அமையாது நீர். ஸோ அந்த நீர்நிலைகள்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால ஸோ எங்கெல்லாம் இந்த நீர்நிலைகளில் பிரச்சனை இருக்கோ, ஆறு, ஏரி, குளம் எல்லாத்துலேயுமான வேலைகள் பார்த்து சரி பண்ணிட்டு இருக்கோம். சார் ஆக்சுவலா இது வந்து கேள்விப்படாத ஒண்ணு. நீர்நிலைகள் நீங்க வந்து இப்படிப்பட்ட ஏரியால இருந்து இங்க கஜா புயல் வந்ததுனால நீங்க வந்து இப்படி ஒரு எடுத்து நீங்க அந்த வாட்டர் அந்த இது பிளான்டேஷன் அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வர யங்ஸ்டர்ஸ்க்கு ரிலேட்டட் டு திஸ், அதாவது வாட்டர் அது மாதிரி அது வந்து யாருக்குமே இப்ப எங்களுக்கே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விழிப்புணர்வு இருக்காது. ஏன்னா தண்ணி கஷ்டம்னா தண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், ஈஸியா தண்ணி கிடைச்சிருது கேன். இப்ப இருக்க வர ஜெனரேஷனுக்கு நீங்க இதை பத்தி என்ன சார், அந்த தண்ணி அப்படின்ற அந்த இதுவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வர யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. தண்ணிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நிறைய விஷயம் சரியா இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த சென்னை ஃப்ளட் அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்ப எல்லாருமே வந்து சென்னையில் இருக்க அந்த நீர்நிலைகள் பற்றி பேசுகிறோம், யோசிக்கிறோம், கோவப்படுறோம். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு வாட்டர் கிரைசிஸ் வறட்சின்னு வந்துடுச்சுன்னா இப்போ தண்ணியை ஒழுங்காக சேமிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு ரெகுலேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலைகள் பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மழையையும் ஹேண்டில் பண்ண முடியும், வறட்சியையும் ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா ஏரி குளங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறது, ஆறுகள் சரி பண்ணி வச்சுக்கிறது. ஸோ ஏன்னா வந்து ஒரு ஏரி குளத்துக்கு தண்ணி கொண்டு போகிறது வந்து ஆறு மற்றும் வாய்க்கால் மட்டும்தான். ஸோ ஒரு ஏரி சீரமைப்பு அப்படிங்கிறது வந்து வாய்க்கால்லேருந்து தண்ணி கொண்டு போய் ஏரியில் விட்டா மட்டும்தான் 100% முழுமையடையும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பண்ணிக்கணும். இதை தாண்டி வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தாலே நிறைய விஷயம் புரியும். நம்ம வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை குறை சொல்லிக்கிட்டோ இல்லை இவங்க பண்ணலை அவங்க பண்ணலை இல்லை இவங்க வந்து பண்ணுவாங்க அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன தேவையோ அதை பண்ண, தண்ணின்னு இல்லை எல்லாத்துலேயுமே அந்த நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்தோம்னா நிறைய விஷயம் சரி பண்ண முடியும். சார் ஆனால் அந்த ஃப்ளட் வரும்போது தான் அந்த கோவம் இருக்கு எல்லாருக்கிட்டையும். அது வந்துருச்சுன்னா அந்த 3 months இந்த சென்னை ஃப்ளட்ஸ் டைமில் வந்து ஒரு 100 கால் வரும் டெய்லி. அப்புறம் அந்த 100 காலுங்கிறது வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன சொல்லுவாங்கன்னா
விமல் இந்த வருஷம் வந்து இங்கே எல்லாத்தையும் வேலை பார்த்துருவோம், கண்டிப்பாக ஏதாவது சரி பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த 100 காலுங்கிறது 50 காலாகும், 50ங்கிறது 10 ஆகும், 10ங்கிறது அவ்வளோதான். அப்புறம் காணாமல் போயிடுவாங்க, திருப்பி அடுத்த ஃப்ளட் அப்போ வரும். ஃப்ளட் அப்பதான் ஸோ வரும். இந்த சைக்கிள்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு. இதுக்கு என்ன சார் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் மாதிரி எடுத்து, இப்போ நீங்க சொல்றீங்க 100 கால் வருது, அதுக்கப்புறம் அது வந்து 10 காலோட முடியுது, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 9 மாசம் காணாம போயிடுறாங்க, திருப்பி அடுத்த ஃப்ளட் வரும்போது தான் அது நம்மளுக்கு வந்து திருப்பி உங்களுக்கு கால் வருது. இதை எப்படி வந்து ரீச் பண்றது சார்? நீங்க எப்படி ரீச் பண்ணலாம்னு ஏதாவது ஒரு பிளான்ஸ் இல்ல ஏதாவது அது நீங்க வச்சிருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு புரியுது எனக்கு, உங்களுக்கு கால் வருது, அந்த டைம் நீங்க அட்டன் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஸோ நீங்க போய் உங்க டீமோட ஒர்க் பண்ணலாம்னு இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த கால் வந்துடுது. இத பத்தி நீங்க எப்படி சோஷியல் மீடியாலோ இல்ல உங்களுக்கு நீங்க எப்படி இத எடுத்துட்டு போய் அப்ரோச் பண்ணி இது எல்லாருமே உங்கள மாதிரி ஆட்கள் வந்து, ஏன்னா சென்னைன்னு பார்த்தீங்கன்னா நெறைய யங்ஸ்டர்ஸ் நல்லா ஒர்க் பண்ற யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும், யாராகட்டும். ஆனா இது எப்படி எடுத்துட்டு போய் நீங்க ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது இல்ல இது பண்றீங்களா? வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லல, பட் அங்க இருக்கிற அவேர்னஸ், அங்க இருக்கிறவங்க வந்து அந்த தண்ணிக்கு அந்த வாட்டர் பாடிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை தாண்டி வெளியில இருக்கவங்க கொடுப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் சென்னைக்கு தண்ணிங்கிறது வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சிடும். பட் இப்போ இந்த மாதிரி ஒரு கிராமத்துல அப்படி இல்லை. இங்க ஒரு ஏரி குளத்துல தண்ணி இருந்தா மட்டும்தான் இங்க தண்ணி தண்ணி கிடைக்கும். கிடைக்கும். சென்னை அப்படி கிடையாது. சென்னை தண்ணி அங்க வந்து கேன்லயே உங்களுக்கு வந்து வாழ்ந்துருவாங்க. ஆமா, ஒரு பைப்பை திறந்தா தண்ணி வர்றதுக்கான சிஸ்டம் அங்க இருக்கு. பட் இங்க சிஸ்டம்ங்கிறது அப்படி இல்லை. ஸோ அதனாலேயே வந்து சென்னை மாதிரி இடங்கள்ல வந்து அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியல. ஸோ அவங்களுக்கு எப்போ அந்த சீரியஸ்னஸ் புரியும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்துல ராமநாதபுரம் இருக்காங்க, கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர் பகுதியெல்லாம். இப்போ நம்ம இந்த நேரத்துல பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு 2000 பேராச்சும் ஒரு அந்த வண்டி வச்சுட்டு தண்ணிக்காக போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 மணி நேரம் தண்ணிக்காக மட்டும் ஒரு குடம் தண்ணிக்காக வெயிட் பண்ணி தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த தண்ணியும் நிச்சயமானு தெரியாது. வாரத்துக்கு ஒருத்தவங்கள இல்லை 2 பேராச்சும் தண்ணி எடுத்துட்டு போறப்ப ரோடு ஆக்சிடென்ட்ல செத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, எஜுகேஷன் காலி ஆயிட்டு இருக்கு, அவங்களோட சேவிங்ஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த நிலைமை வர்றப்ப மேபி புரியலாம். பட் அந்த நிலைமை வர்றது வந்து அது வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. பயமுறுத்துறதுக்காண்டி சொல்ல, பட் அந்த அளவுக்கு போய் தான் நம்ம யோசிக்கணுங்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா சீசன் வைஸ் ஒர்க் பண்ணி வச்சுட்டோம்னா, இப்போ வறட்சி காலம் அப்படிங்கிற அந்த கோடையில வந்து இந்த ஏரி குளங்கள்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பெய்யுற மழையை வந்து காப்பாத்திக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பருவமழைன்னு ஒன்று இருந்துச்சு. பருவம் பார்த்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த சீசனல் ரெயின்ஃபால் கிடையாது. இப்போ பெய்யுற மழை எல்லாமே புயல் மழை தான். புயல்னால வர்ற மழை தான். ஸோ அந்த புயல்னால வர்ற மழையும் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து அந்த டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால்ங்கிறது வந்து ஜாஸ்தியா இருக்காது. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 100 மில்லிமீட்டர் மழை பெய்யும் முன்னாடி. இப்போ அப்படி கிடையாது. ஒரு நைட்டில் பெய்ஞ்சிட்டு போகுது. ஸோ அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா ஏரி குளங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறது மட்டும்தான் கரெக்ட். ஓகே சார், நன்றி. On the back end, yesterday's price ain't today. Now we taxing way out the